கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம இன்னைக்கு காட் வேர்ட் சேனல் மூலமாக இந்த சேனல் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த சேனல் தொடங்கப்படுறதுக்கான நோக்கமே நற்செய்தியை சொல்றதுக்காக, அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக மாத்திரமே இந்த சேனலை நாங்கள் தொடங்கியிருக்கோம். அதாவது கர்த்தருடைய வருகை, இயேசு கிறிஸ்துவோடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளில் நானும் ஒருத்தனா இருக்கேன். ஸோ என்ன கடவுள் எப்படி தெரிந்து கொண்டார்ன்றத நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும். இந்த சேனல் மூலயமா நான் என்ன மாத்திரம் மையப்படுத்தி பேச விரும்பல, இயேசு கிறிஸ்துவால், அதாவது பரிசுத்த ஆவியானவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சத்தியம் என்றால் என்ன என்று கண்டிப்பாக தெரிஞ்சாகும். நாம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சத்தியத்தை விட்டுட்டு நிறைய கலப்படமான போதனைகளை கேட்டுட்டு இருக்கோம். அது நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்த விடாது. ஏன்னா கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. அதுக்கு நாம தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா என்பதை நம்மளே சோதிச்சு பார்த்துக்கணும். இந்த நாளில் கடைசி காலமாக இருக்குது. இந்த நாள் இன்னைக்கு நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்களை நாம் கண்களால் பார்க்கிறோம். உலகத்தின் முடிவுக்கான அடையாளங்கள் அனைத்தும் இந்த பூமியில் நிறைவேறி கொண்டு வருகிறது. அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசன வசனங்களும் நிறைவேறி கொண்டே வருகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு, அதாவது அவருடைய இரண்டாம் வருகைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கோம் பூமியில். அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அதனால் அவருடைய வருகை குறித்தும் சரி, அவருடைய வேத வசனங்களை குறித்தும் சரி, நாம சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய நேரமா இருக்கு. ஏன்னா இனிமேல் காலம் கண்டிப்பா செல்லாது. 2000 வருஷமா காலம் செல்லாதுன்னு சொல்லிட்டே இருக்கு. அதாவது நம்மளுடைய பிதா முன்னதாக ஒரு வசனம் சொல்லியிருக்காரு. அவருடைய பார்வைக்கு, சங்கீதக்காரனாக தாவீது சொல்லியிருக்காரு, அவருடைய பார்வைக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷத்துக்கு குறிக்கலாம். அப்படின்னும் போது அவருக்கு அது சீக்கிரம், நமக்கு அது பல நாட்களாக இருக்குது. இந்த வேறுபாடு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அவரோட வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கோம். அதாவது முடிவு பரியந்தம் ஜெயம் கொள்ளுகளா இருக்கும். எதை வச்சுன்னா நம்மளுடைய வேத வசனங்களை வச்சு, வார்த்தைகளை வச்சு தான் நம்ம சத்துருவானிய சாத்தானே நம்ம ஜெயிக்கணும். சத்துருவாகிய சாத்தான் நமக்குள்ள தான் இருக்கிறான். அதை நம்ம தான் வேறு பிரித்து பார்க்கணும். நல்லது இது, கெட்டது எது, தீமை அறிகிற என்ன, நன்மை தீமை அறிகிற அறிவு நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. அதை விட்டுட்டு நம்ம உலக பிரகாரமான காரியங்களை கவனத்தை செலுத்தினா இப்போ தேவனை விட்டு நம்ம தூரமாக போகிறோம்னா சொல்ல முடியும். ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தரை தேடுங்க, அவர் வேதத்தை வாசிங்க. ஏன்னா அவர் தேடுங்கள் அப்போது கண்டடைங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் தேடணும்னா நம்ம வேதத்தில் தான் தேடணும். ஏன்னா அவர் அவரோட வார்த்தைகள் எல்லாமே தீர்க்க தரிசனமாக முன்னோரிட்டு போயிருக்காரு. அதாவது ஓமைகளாக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த ஓமைக்கான அர்த்தங்கள் தெரிஞ்சாதான் நம்மளுடைய வெளிப்படுத்தும் விசேஷம் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்குது. நம்ம வெளிப்படுத்தும் விசேஷ புஸ்தகத்தை முத்திரிக்கப்பட்ட புஸ்தகமாக தீர்க்க தரிசன புஸ்தகமாக புதிய ஏற்பாட்டில் அந்த ஒரு புஸ்தகம் தான் இருக்குது. அந்த புஸ்தகத்தை நம்ம வாசித்தாலும் ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் புரியாது, அதை தப்பாகவும் போதிக்கவும் முடியாது. ஸோ நாம் ஓமைக்கான அர்த்தங்களை ஓரளவுக்காச்சும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவரோட வருகைக்காக இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழ தகுதியுள்ளவர்களாக மாறி. ஏன்னா அவரோட வருகைக்கு நாம் எங்கே கூட்டி சேர்க்கப்படணும் அதெல்லாமே கர்த்தர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்துருக்கு. நாம் தான் ஆராய்ந்து பார்க்கணும். எல்லாமே அவர் முன்குறிப்பு வைத்து கொண்டு போயிட்டார். ஸோ அதுக்கு நம்ம ஆவிக்குரிய சிந்தனையில் நம்ம வளர்வங்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன் வேதம் சொல்லுவோம். ஸோ வேதத்தை நம்ம வாசிக்கணும். கடவுளோட வார்த்தை அங்கே தான் இருக்கு. கடவுளோட வார்த்தைன்னா, நான் ஜீவனுள்ள கர்த்தரை பற்றி பேசிட்டு இருக்கேன். அதாவது வானத்தை பூமியை சிருஷ்டித்த பிதாவை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பிதா குமாரனை நம்ம பூமிக்கு கொடுத்தார். அவர் மரித்து உயிர் தெழுந்து பரமேறி போயிருக்கிறார். அவர் போன பிறகு ஒரு தேற்றர் வாழனை நமக்கு அனுப்பினார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரால் இன்று நான் இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கேன். அவர் என்னை தெரிந்து கொண்டார். 3 ஒன்றாக இருக்கிறார்னு சொல்லுவாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே ரகசியங்கள் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் மேலோட்டமாக அதை தியானிச்சுட்டு பேசுறவங்களும் இருப்பாங்க.
அவங்கள பற்றி குறை சொல்ல விரும்பல. அவங்கவுங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறது வந்து பேசுகிறாங்க. ஆனால் நம்மளை வழி நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் கடைசி காலங்களில் நமக்கான ஒரு தூதரை வந்து அனுப்புன்னு சொல்லியிருக்காரு. அந்த தூதர் மூலியமா தான் வந்து நிறைய வார்த்தைகள் நிறைவேறும் இந்த பூமியில. அவரோட வருகைக்கு முன்குறிக்கப்பட்ட நாட்கள் எல்லாமே இந்த பூமியில இருக்கு. அதுக்கு நாம தான் வந்து நம்மளை பாத்திரவங்களை மாற்றிக்கலாம். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நடக்கிறதுக்கு நாம தான் வந்து நம்ம வழியை செவைப்படுத்தணும். அதாவது நாம வந்து கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மளோட செவிகளை நம்ம திறந்து வைக்கணும். செவிகளை திறந்து வச்சா மட்டும் போதாது, அதுக்காக நம்ம வந்து நேரங்களை செலவிடணும். நேரங்களை செலவிட்டாதான் கர்த்தருடைய வருகைக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு காலம் வந்து கொடியதாக இருக்கு. இந்த உலக பிரகாரமான காரியங்களை வந்து நம்ம நிறைய செலவிடுறோம். அதெல்லாம் வந்து நம்மளை பரலோகத்துக்கு கண்டிப்பாக கூட்டிட்டு போகாது. நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒரே ஒரு விஷயம், கர்த்தருடைய வார்த்தையை நம் மனதில் தியானிச்சு அதன்படி நம்ம நடக்கிறவர்களா இருக்கணும். அதாவது கிரியின்படி, கிரியைனா என்ன? நம்ம கிரியின்படி நம்ம நடப்பித்தல். நான் வேதத்தை வாசித்து நான் இங்கே வந்து சும்மா பேசிட்டு மற்ற இடத்துல வந்து வேற மாதிரி நடக்கக்கூடாது. நான் வந்து என்னை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்திட்டு இருக்கேன். நீதியின் கிரியில் நான் நடக்க விரும்புகிறேன். அதாவது கிரிகளின்படி நான் வாழ்ந்து காட்ட விரும்புகிறேன். அவரோட வருகை மாத்திரம் நம்ம அதன்படி இருந்தாதான் முடிவு பரிந்தும் நிலைநிற்பதை வந்து பாக்கியவான்னு சொல்றாரு. நம்ம முடிவு பரிந்து வந்து நம்மளுடைய அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீதியின் கிரியின்படி நம்ம நடந்து காட்டுறவங்களா இருக்கும். அப்போதான் நம்ம வந்து வெண்வஸ்திரம் தரித்தவர்களா இருக்கும், நம்ம கரைப்படைந்தவர்களா இருக்கும். வெண்வஸ்திரம் ஓமைக்கான அர்த்தங்கள் எல்லாமே வந்து நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஓமைக்கான அர்த்தங்களை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த முழு வேதாகமத்தில் உள்ள ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வேதத்தை வாசிங்க, அதை நேசிங்க. கண்டிப்பாக வந்து எல்லாரையும் மனம் மாற்றணும். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கிறவங்க வந்து கிறிஸ்துவோடு இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்கு. அதாவது நான் சொல்கிற காரியம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கிறிஸ்து வேற, கிறிஸ்துவர்கள் வேற. புரியுதுங்களா? நம்ம வந்து கிறிஸ்துவோடு நடக்கிறவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவர்களாக வாழணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கடமை கிடையாது. கிறிஸ்துவோட பாதையில் நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு நாம தகுதிப்படுத்திக்கிறோம். முதலாவது நம்ம வேதத்தின் மேல் பிரியமாக இருந்து அதை தியானிக்கணும். கண்டிப்பாக புரியாது. வேதத்தை நம்ம வந்து ஒரு கதையாக படிக்கணும்னு ஆசைப்படவே கூடாது. அதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் பேசிக்கொண்டு போகும்போது முதலாம் வருகை, அவருடைய முதலாம் வருகையில் அவருடைய சீஷர்களிடம் சரி, அந்த நாட்டு மக்களிடம் சரி, அந்த யூத மக்களில் வந்து அவர் தோன்றினார். அந்த யூத மக்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்தார். அவர்களை முதலாவது ரட்சிக்க வந்தார். ஆனால் அவர்களோ ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவங்க இருந்தார் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அவரை வந்து அவர்களே வந்து சிலுவையில் அடைச்சாங்க. அதனால தான் புறஜாதியாக இருக்கிற நம்மளை இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலயமா தெரிந்து கொண்டார் நான் நினைக்கிறேன். இதனால கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்கிறவர்களா தகுதிப்படுத்தி கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். இனிமேல் வர பகுதிகளில் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்மளுடைய கர்த்தருடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியாத ஒவ்வொரு செய்தியின் மூலமாக நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபை இருந்தால் மாத்திரமே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு விரிவாக சொல்லணும்னு நினச்சி இந்த பதிவுகளை நான் பதிவிடுறேன். இனி வரும் காலங்களில், அதாவது கர்த்தருக்கு சித்தமானால் அவர் வருகை தாமதிக்குமானால் கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்கு வெளிப்படுத்தினதை, அதாவது வேதாகமத்தில் இருக்கிற ரகசியங்களை சின்னதாக, அதாவது கடுகளு விசுவாசம் இருந்தால் போதும் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய சித்தம் இருந்தால் இதை கண்டிப்பாக நான் செய்யணும். கர்த்தர் எனக்கு தெரிந்து கொண்டதுக்கான ஒரு நோக்கமாகவே இருக்குமே. நான் ஒரு சுவிசேஷத்தை சொல்கிறேன், ஒரு நற்செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம காதுகள் இருக்குது, நம்ம விரிவாக திறந்து நம்மளோட பேசுகிறாங்க. சும்மா வேதத்தை பற்றி வியாக்கியானம் பண்ணுறது வந்து உண்மையான சத்தியமானு சொல்லிட்டு எனக்கு தெரியல. வியாக்கியானம் என்பது நம்மளுடைய அந்த சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த இடத்துல என்ன நடந்தது, சரித்திரத்தில் என்ன நடந்தது, அதை நம்மளோட வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த வாழ்க்கையில் அவங்க மனதினமால் போயிட்டாங்க. நாம வந்து நமக்கு இந்த காலத்துக்கு அந்த வேதம் நமக்கு இருக்கு. கர்த்தரோட சித்தம் இல்லாமல் வேதம் நம்ம கையில் இன்னைக்கு இருக்காது. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் நம்ம வந்து இந்த நாட்களிலும் அவரோட கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். 2000 வருடம் தாண்டி இயேசு கிறிஸ்து மாதிரி தூய்த்தென்று போய் 2000 வருடம் ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக நம்ம மாற்றிக்கிறோம். பெண் வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்கும். பெண் வஸ்திரம் மாத்திரம் இல்லை, எண்ணெயும் தீவட்டியும் இருக்கும். எண்ணெயும் தீவட்டியும் இருந்தால், நீதியின் கிரின்படி நடந்தால், பெண் வஸ்திரம் தரித்து கொண்டு நம்ம இருப்போமானால் கண்டிப்பாக சொல்கிறேன், கர்த்தருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருக்கும்னு சொல்லிட்டு அதன்படி வேதத்தில் உள்ள சொல்லப்பட்ட
வார்த்தைகளின்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம நடப்போம். ஆனால் கண்டிப்பாக கர்த்தருடைய வருகை, அதாவது அவருடைய வருகைக்கு முன்னதாக நம்ம மரணித்தால் கூட முதலாவது எழுந்திருப்பவர்களாக நாம தான். அதாவது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கும் என்று வேதம் சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களா இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்து முதலாவது எழுந்தவர், அதாவது மரித்து உயிர்த்தெழுந்தவர் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. அவர் எடுத்துக்காட்டா நமக்கு வாழ்ந்து காட்டி போயிருக்காரு. ஸோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு மரணம் இல்லை. இதுதான் இன்னைக்கு சத்தியமே. இந்த சுவிசேஷத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். மனுஷனா பிறந்த நமக்கு வெறும் மரணம் மட்டும் கிடையாது, மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக தான் நானும் பல மனிதர்களை தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக, குமாரனின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக அவர் தெரிஞ்சு கொண்டார். அதன்படி நம்ம நடந்து காட்டணும். அப்பதான் மரித்து நம்ம உயிர்த்தெழும். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம பாவத்தை மேற்கொண்டு மரணத்தில் ஜெயிக்கிறவர்களா இருக்கும். புரியுதுங்களா? பாவத்தின் சம்பளம் மரணம். சாத்தான் பிசாசானவன் மரணத்துக்கு அதிபதியா இருக்கிறான். வேதம் சொல்லுது பிசாசானவன் மரணத்துக்கு அதிபதியா இருக்கிறான். நாம பாவத்துக்குள் மரித்து நீதிக்குள் பிழைப்பவர்களா இருக்கணும். நம்ம அதன்படி நம்ம நடந்து காட்டினோம் என்றால் கண்டிப்பாக சொல்றேன், கர்த்தருடைய வரிகளை நாம் எடுத்துக்கொள்ளப்படலாம். மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அடுத்து 1000 வருட அரசாட்சி அதெல்லாம் இருக்கு. இன்னும் போக போக நிறைய கர்த்தருக்கு சித்தமானால் நேரம் இருந்தால் நான் உங்களிடம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் இந்த நாளை உங்களை காண செய்த திரும்பிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ.